கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த புதிய நாளில் கூட தேவன் அவர் அதிகாலையில் அவரை துதிக்கும்படியாய், அவரை பற்றி தியானிக்கும்படியாய் தன்னை இந்த கிருபைக்காக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் கூட நம்ம இரண்டாவது நபராக, அதாவது பெரிதாக பேசப்படாத ஆனால் அவர்கள் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இவர்களை பற்றி பைபிளில் கொஞ்சமாக தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவர்களை பற்றி பார்க்க வருகிறோம். நேற்று யாபேசை பற்றி பார்த்தோம். இன்றைய நாளில் யோசியாவை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து ஒரு ராஜாவாக இருந்தவர். ஆனால் இவர் கிமு 640 முதல் 609 வரை சுமார் 31 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார். இளம் வயது ராஜா. இது அவங்க பிக்சர் பார்த்தாலே தெரியும். இவர் வெறும் 8 வயதில் ராஜாவாக முடிசூட்டப்பட்டார். இவரோட தந்தை ஆமோன் கொல்லப்பட்ட பிறகு வெறும் 8 வயதில் ராஜாவாக முடிசூட்டப்பட்டார். இவர் தன் முன்னோர்களான மனாசே மற்றும் ஆமோனை போல் அல்லாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறம் விலகாமல் நடந்தாராம். இவர் ஆமோனை போலவோ இல்லை மனாசாவை போல இல்லாமல் இவர் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் இடதுபுறம் இடராமல் நேர்மையாக இருந்தார் என்று கூறப்படுகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி. யோசியாவின் ஆவிக்குரிய வாழ்க்கை 3 முக்கிய நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது 8ஆம் வயது, 16ஆம் வயது, 20ஆம் வயது. 8ஆம் வயதில் ராஜாவாக பொறுப்பேற்றார். 16ஆம் வயதில் கர்த்தரை தேட தொடங்கினார். அவருடைய 16 வயதில் கர்த்தரை தேட தொடங்கினார். 20ஆம் வயதில் யூதாவிலும் எருசலேமும் இருந்த விக்கிரக தோப்புகளையும் பாகாலின் பலிபீடங்களையும் அகற்றி தேசத்தை தூய்மைப்படுத்தினார். இப்படிதான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தது. 8 வயதில் ராஜாவாக முடிசூடப்பட்டார். 16 வயதில் தேவனை தேட தொடங்கினார். தேவனை தொடங்கி அவரை அறிந்ததன் நிமித்தம் அவருடைய 20ஆவது வயதில் அங்கே இருந்த எல்லா விக்கிரக ஆராதனைகளையும் அந்த பாகாலின் பலிபீடங்கள் எல்லாத்தையும் அகற்றி தூய்மைப்படுத்தினாராம். ஆலயத்தை பழுது பார்த்தல் தேவனும் கண்டுபிடிப்போம். அதாவது இவர் தனது 26ஆம் வயதில் அவரோட ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் ஆலயத்தை பழுது பார்க்கும் பணியில் தொடங்கினார். அப்படி இவர் பழுது பார்க்க துறையில் இருக்கும்போது பிரதான ஆசாரியரின் இல்கியா ஆலயத்தில் மறைந்து கிடந்த நியாய பிரமாணம் ஒன்றை கண்டுபிடித்தார். இதை வைத்து தேவ வசனங்களை கேட்ட யோசியா தனது தேசம் எவ்வளவு தூரம் விலகியுள்ளது என்பதை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுதாராம். இந்த யோசியாவும் என்ன வயது பாருங்க, 26 வயது தான். 8 வயதிலே ராஜாவாயிட்டான். 16 வயதிலே தேவனை தேட தொடங்கிவிட்டான். 20 வயதில் இருந்த மொத்த விக்கிரக ஆராதனையை ஒழிச்சிட்டான். அந்த பாகாலின் சிலைகளை உடைச்சிட்டான். 26 வயதில் அவன் ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது பழுது பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு நியாய பிரமாணம் கிடைக்கிது. அதன் மூலமாக தேவனுடைய வசனங்கள் அவன் இருதயத்தில் ஊற்றப்படுது. இது தேவனுடைய சித்தம். இது இவனிடத்துல கிடைக்கணுன்றது ஆப்வியஸாக இது தேவனுடைய சித்தம். அப்படியா அவனுக்கு அந்த நியாய பிரமாணம் கிடைத்ததன் மூலம் கர்த்தருடைய வசனம் அவனிடத்தில் ஊற்றப்பட்டது. நான் சொன்ன பிரகாரமுக்கு முன்னமே நான் சொல்லியிருப்பேன், அந்த காலத்தில் வேதாகமும் கிடையாது. அவங்க அந்த நியாய பிரமாணத்தையில் தான் தேவனுடைய வசனத்தை பற்றி கொள்வார்கள். ஸோ அப்படியான ஒரு நியாய பிரமாணம் புஸ்தகம் தான் அவன் கண்டுபிடிச்சாரு. அதன் மூலமாக தேவனுடைய வசனத்தை படிக்க மூலமாக தன்னுடைய தேசம் எவ்வளவு கடவுளிடமிருந்து தூரம் போயிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து மிகவும் வருத்தப்பட்டாராம். மிகவும் வருத்தப்பட்டு சட்டைகளை கிழித்து கொண்டு அழுகிற அளவுக்கு அவருக்கு துக்கம் இருந்ததாய் பார்க்க முடிகிறது. ஸோ மேலும் இவர் ஆவிக்குரிய சீர்திருத்தம். இவரோட ஆவிக்குரிய சீர்திருத்தம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோன்னா, உடன்படிக்கை. ஜனங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் புதிய உடன்படிக்கை சேர்ந்தாராம். இவர் நியாயப்பிரமாணத்தை அறிந்து கொண்டார். அதோடு இவர் அறிந்து கொண்டது அழுது கொண்டு வசனத்தை கிழித்து கொண்டு அங்கேயே உட்கார்ந்துடல. அடுத்த ஸ்டெப்பாக சீர்திருத்தத்தில் ஈடுபடுகிறாங்க. அதாவது உடன்படிக்கை எல்லா மக்களையும்
எல்லாரையும் கூப்பிட்டு கடவுளோட வார்த்தைகளின்படி நடக்க வந்து ஒரு புதிய உடன்படிக்கை செய்தாராம். விக்கிரக ஒழிப்பு. எருசலேம் தேவாலயத்தில் இருந்த விக்கிரக பொருட்களை அகற்றி எரித்தார். மந்திரவாதிகளையும் குறி சொல்லல்களையும் தேசத்திலிருந்து நீக்கினார் என்று பார்க்க முடிகிறது. அடுத்ததாக பஸ்கா பண்டிகை. சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்துக்கு பிறகு முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வந்து விமர்சையாக பஸ்கா பண்டிகை கொண்டாடினார். நம்ம சாமுவேல் காலத்தில் பஸ்கா பண்டிகை பார்த்தோம். அதற்கப்புறம் வந்து இவர் தான் வந்து விமர்சையாக அந்த பண்டிகையை கொண்டாடினார் என்று பார்க்க முடிகிறது. இவரோட முடிவு மற்றும் பாடம் வந்து பார்த்தோன்னா, எகிப்து ராஜா நேகாவுக்கு எதிராக போரிட சென்றபோது மெகிதோ சமவெளியில் காயமடைந்து மறித்தார் என்று கூறப்படுகிறது. முக்கிய பாடம், தேவன் ஒருவரை பயன்படுத்துவதற்கு ஒரு வயது ஒரு தடையே அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஒரு தேசத்தையே மாற்றும் என்பதை யோசியாவின் வாழ்க்கை காட்டுகிறது. ஆமாம், நிச்சயமாக வந்து இந்த யோசியாவோட வாழ்க்கையில் வந்து தேவன் யாரையும் பயன்படுத்துவார் என்று பார்த்தோம். நம்ம எந்த வயதில் உள்ளவர்களையும் பயன்படுத்துவார் என்று பார்க்க முடிகிறது. நம்ம இப்போ வந்து இந்த கடைசி காலகட்டத்தில் கூட நம்ம வேதம் பார்க்கும்போது சிறு பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வந்து எழுப்பப்படுவார்களாம். சிறு பிள்ளைகள் தான் வந்து தீர்க்கதரிசிகளாக நிறைய இடத்தில் மாற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் இந்த யோசியா வந்து தன்னுடைய 8 வயதிலே வந்து ராஜாவாக முடிவு சுட்டப்பட்டார். 16 வயதில் வந்து தேவனை தெரிந்து கொண்ட ஆர்வம் மிக்கவராக இருந்தார் என்று பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளோட வயதில் நம்ம தேவனை துதிப்பதில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக இருக்கிறோம். ஒரு நியாய பிரமாணம் கிடைத்தது மூலமாக அதில் வந்த வசனத்தை தியானித்து அவனுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. அவன் அதை பார்த்து கற்றுக்கொள்ளும் அளவுக்கு தேவன் வந்து ஞானத்தை அவனுக்கு தந்தார். அதன் மூலம் ஒரு தேசத்தையே சீர்படுத்த வந்து தேவன் வந்து கிருபை பாராட்டினார். அந்த வார்த்தைகளை தன்னோடு வைத்து கொண்டு அவன் தன்னோட தேசம் எவ்வளவு அழிகிறது என்று வருத்தப்பட்டான், தொட்டை கிழித்து கொண்டான். ஆனால் அதோடு விட்டுடல. ஐயோ, இது என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கல. எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஒரு உடன்படிக்கையை பண்ணுறான், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாய். அந்த இடத்துல தான் அவர் வந்து அந்த தேசத்தை மாற்றியதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் வந்து அடுத்த நொடியே வந்து அங்கிருந்த பாவங்களை அகற்றுகிறார். விக்கிரக ஆராதனை அழிக்கிறார், பாகால் சிலையை அழிக்கிறார். இந்த பாகால் பலிப்பிடம் வந்து பார்த்தோன்னா அவரோட தந்தையான ஆமோனால தான் கட்டப்பட்டது. ஆனால் அந்த பலிபீடத்தையே வந்து அவரோட மகனான யோசியா அழித்ததை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நம்ம முன்னமே பார்த்தபடி அவரோட தந்தையோ முன்னோர்கள் போல இல்லாமல் வந்து தேவனிடத்தில் மிகுந்த கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் பார்க்க முடிகிறது. அவருடைய வழிகளில் இடம் மாறாமல் வலதுபுறம் இடதுபுறமும் இடம் தளராதபடி இருந்ததை வந்து பார்க்க முடிகிறது. ஸோ தந்தை ஆமோன் கட்டிய அதே பலிபீடத்தை வந்து தேவன் அந்த அவருடைய மகனை கொண்டே வந்து அழித்ததை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நம் முன்னோர் செய்த பாவங்கள் வந்து நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட முன்னோர் பாவங்கள் சாபங்கள் தான் நம்ம தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லைங்க. அது அப்படி தொடர்ந்து வந்தாலும் தேவன் நம்மளை கொண்டே அதை வந்து அழிக்க முற்படுவார். நம்மளை கொண்டே அதை சீர்திருத்த முற்படுவார். நம்மளை கொண்டே நம்மளோட முன்னோர்கள் பாவத்துக்கும் சாபக்கட்டுகளுக்கும் வந்து ஒரு முடிவை செய்ய தேவன் வந்து கிருபை புரிவார். அதற்கு வயது முக்கியமல்ல. நம்ம 8 வயசுல இருக்கலாம், இல்லை நீங்கள் 80 வயசுல கூட இருக்கலாம். யாராக இருந்தாலுமே சரி, தேவன் உபயோகப்படுத்த முடிவு பண்ணிட்டாருன்னா நிச்சயமாய் உபயோகப்படுத்துவார். நம்மளோட தலைமுறையின் பாவமோ சாபமோ நம்மளோட முன்னோர்களுக்கு பாவங்களும் நம்மளை தொடராது. ஆனால் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, தேவன் நம்மளை பயன்படுத்த நம்ம அவரை அனுமதிக்கணும். அவருக்காக நம்மளை அர்ப்பணிக்கணும். அவர் காட்டுற வழியில் நம்ம நடக்கணும். அவர் வந்து யோசியா ராஜா வந்து அவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் வசங்களை உட்கொண்டு அவர் அதை பின்பற்றினால் தான் அந்த தேசத்தையே வந்து அவர் அந்த தேசத்துக்கு அந்த சத்தியத்தை சொல்லவும் அவர்களை பின்பற்ற வைக்கவும் வந்து அவருக்கு எளிதாக இருந்தது. அவர் செயல்பட்டார், கடவுள் உணர்த்தினார். கடவுள் வந்து எதையும் அழிக்கல, செயல்படுத்தலை. அவர் வந்து வெறும் அவரோட வசனத்தை கொண்டு அவரை வந்து உணர்த்தினார். அடுத்த ஸ்டெப்பாக அவரே வந்து செயலில் ஈடுபட்டு அழித்ததை கடவுளுக்கு விரோதமான பாவங்களை முதல்ல அழிச்சிட்டு தான் அடுத்த மக்களை கூப்பிட்டு தியானிக்க ஆரம்பித்தாருன்னு பார்க்க முடிகிறது. அதே போல தான் இன்று இந்த யோசியாவின் மூலமாக தேவன் நம்மளுக்கு சொல்ல வருவதும் ஒரு காரியம்தான். நம்மளோட முன்னோர்கள் பாவங்கள் நம்ம தொடருதுன்னு நம்ம கஷ்டப்படுறோமா? இல்லை, நிச்சயமாக அது வந்து தொடராது. நம்ம தான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்ம தேவன் வந்து நம்மளுக்கு வழியை காண்பிப்பார். அவரோட ஆலோசனையை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது முதலாவதாக என்ன பாவம், ஏசப்பாக்கு பிடிக்காத என்ன காரியம் குடும்பத்தில் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிற ஞானம் வந்து தேவனுடைய வார்த்தை மூலமாக அவருடைய
உங்களுடைய பிரசனத்தின் மூலமாக தான் உணர்த்தப்படும். அந்த உணர்த்தப்பட்ட அடுத்த தருணமே வந்து அவைகள் அனைத்தையும் அழித்து ஒழித்து தேவனிடத்தை பாவ அறிக்கை இட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா மீதியானவைகளை எல்லாம் தேவன் வந்து செய்வார். ஒரு 8 வயதில் இருந்த அந்த சிறுவனை அவனுடைய 26 வயதில் வருவத்துக்குள்ளே அவருடைய 26 வயது தான் எல்லாத்தையும் நடத்தி முடித்து தேசத்தையே வந்து மாற்றக்கூடிய வல்லமையை வந்து கொடுத்திருந்தார். எதனால்? அவரோட வார்த்தையினால் மாத்திரம். இன்று நம் தேவன் நம்மளை வைத்து வந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவர் நம்மளிடத்துலேருந்து எதிர்பார்ப்பது அவருக்கு நம்ம கீழ்ப்படிச்சு நடக்கணும் என்பது தான். அவருடைய வார்த்தைகளை நம்ம ஒப்புக்கொண்டு கொள்ளணும். அவரோட சத்தியத்தை நம்ம இருதயத்தில் வந்து நம்ம வாஞ்சிக்க ஆரம்பிக்கணும். அதை புரிந்து கொள்ளணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கானதை தேவன் வந்து நம்மளுக்கு தந்தருள்வார். தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் தேவன் தகர்த்து போடுவார். ஒரு தேசத்தையே வந்து மாற்றக்கூடிய வல்லமையை நம்மளுக்கு தருவார். நம்ம இன்றைய நாளில் கூட யோசியாவை போல வேத வசனத்தை உட்கொண்டு நம்ம சுற்றி இருக்கிறவர்களையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்மளோட முன்னோர்கள் செய்த பாவங்களையும் வந்து நம்ம செய்யாதபடி நம்ம கால் இடறி விழாதபடி தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம காத்து கொள்ளணும். நம்ம இப்படி அப்படி நம்மளோட கால்கள் வந்து அவனோட பார்க்கும்போது அவனோட கால் வந்து வலதுபுறம் இடதுபுறமாய் விலகாமல் கர்த்தருடைய பாதையில் நடந்தார் என்று பார்க்க முடிகிறது. அதே போல் நம்ம நடக்கும்போது நம்ம முன்னோர்கள் பாவங்களோ எதுவுமே நம்மளை வந்து அணுகாது. இவங்க பண்ணாங்க நான் பண்ணேன் அப்படின்றது இல்லை. தேவனுக்கு எது சித்தம் என்று நம்ம யோசித்து நம்ம செயல்படும்பொழுது நிச்சயமாய் தேவன் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே அப்பா, இது இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா ராஜா, இன்று நாள் அப்பா நாங்கள் படித்த அப்பா தியானித்த இந்த யோசியாவுக்காக கூட நன்றி அப்பா. அப்பா இந்த 8 வயது சிறுவனை கூட அப்பா நீர் எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறீரே அப்பா. அப்பா தகப்பனே, உங்களுக்கு வயதோ அப்பா வாக்கியம் முக்கியம் அல்ல ராஜா. அப்பா உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நினைக்கும் போது அப்பா நீர் யாரையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறீர் என்று அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள் வீட்டில் கூட அப்பா எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகளை கூட நீர் எடுத்து பயன்படுத்துங்க. எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. பாதையில் அப்பா நாங்கள் அப்பா இப்படி வலதுபுறம் இடதுபுறம் அப்பா விலகாமல் அப்பா உம்முடைய பாதையில் நடக்கும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்கப்பா. ஒரு நொடியும் அப்பா உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடி உம்முடைய பிரசனத்தில் இருக்கவும் அப்பா உம்முடைய சத்திய வேதத்தை அப்பா எங்கள் இருதயத்தில் வாஞ்சித்து அதை மற்றவர்களுக்கு சொல்லி அப்பா அதன்படி நாங்கள் நடக்கும்படியான ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்க. அதில் உள்ள அதிசயங்களையும் அப்பா ஆலோசனைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தினால் எங்களுக்கு நிரப்பி அருளுங்க. அதன் மூலம் அப்பா எங்களோட குடும்பங்கள் அப்பா செழிக்கப்படவும் அப்பா ஆசீர்வதிக்கப்படவும் சாட்சிகளாக நிற்கப்படவும் கிருபைங்க. இந்நாள் வரையில் அப்பா தொடர்ந்து வருகிற அப்பா நாங்கள் இதை கேட்குற பலர் குடும்பங்களை கூட அப்பா இந்நாள் வரையில் முன்னோர் பாவம் சாபம் தொடர்ந்து வந்தால் கூட அப்பா அவை இந்த தலைமுறையினால் அப்பா அவை அழிக்கப்படவும் அப்பா தகப்பனே ராஜா, அந்த பாகாலின் பலிபிடத்தை அப்பா அவன் அப்பா யோசியா இடித்து அவன் முன்னோரின் பாவத்தை அந்த இடத்திலே தகர்த்தது போல நாங்களும் அப்பா எங்கள் பாவங்களை இடித்து அப்பா எங்கள் முன்னோர் பாவங்களை இடித்து அந்த இடத்துல தகர்த்து போடும். இனி எங்கள் தலைமுறையில் அது தொடராதபடி நாங்கள் எங்களை அப்பா அக்கினி ஜுவாலினால் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நிற்கிறதை பாராட்டுங்க அப்பா. நீரே எங்களோடு இருந்து எங்களுக்கு ஞானத்தை தந்து உங்களோட வசனத்தை நாங்கள் அப்பா எங்களுக்கு தீபமாய் கொண்டு நாங்கள் நடக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீண்டும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.